வணக்கம் பபுள் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பபுள் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நீங்கள் நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 3 பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஐ மீன் நம்ம டெஞ்சுக்கு ஆர்க் பார்த்துட்ருக்கீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 13ஓட நம்ம ப்ரீவியஸ் ரீகேப் மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம எபிசோட் 13 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஐ மீன் நம்ம December 26th. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எபிசோட் 13 வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு எபிசோட்ஸ்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எபிசோட் 2ல் நடந்த ஒரு சின்ன ரீகேப் பற்றி இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம எபிசோட் 13ல் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் guys. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 3 நம்ம ஃபுல்லாகவே நம்ம டெஞ்சுக்கு ஆர்க் பற்றினா, ஐ மீன் நம்ம இசானா வர்சஸ் நம்ம மைக்கி. ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் பற்றி நமக்கு அது வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து இருக்காங்க, இந்த பிரதர்ஸ்குள்ளே என்ன தான் கடைசியில் வந்து ஃபைட்டுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எபிசோட் 12 வந்து நம்ம பேரடைஸ் லாஸ்ட்டுங்கிற ஒரு எபிசோட் பார்த்துருப்போம். மன்காலியுமே வந்து மேக்ஸிமம் அதே டைட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மைக்கி வந்திருப்பாரு. அந்த மைக்கிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இசனாக்கு வந்து அந்த விஷயமே வந்து பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இசனாக்கு வந்து நம்ம சின்சியரோட ரியல் பிரதர் நம்ம இசனா தான் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைக்கி வந்து நம்ம இந்த ஃபைட் ப்ராசஸில் மைக்கி தான் செம பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. நம்ம இசனா வந்து கண்டிப்பாக நம்ம மைக்கி வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டிஃபீட் பண்ணதில் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ் மாதிரி கிடச்சிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைக்கியாக நம்ம இசனாவும் சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுருந்தோம். நிறைய அனிமே வாட்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் மங்கா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் சீசன் 3 வர கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஐ மீன் நம்ம மற்ற சீசன்ஸ், நம்ம மற்ற ஒரு சீசன் 1 சீசன் 2 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சீசன் 2 சீசன் 3 கொஞ்சம் குயிக்காக ஆச்சு. பட் நம்ம சீசன் 2 வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம மன்கா கொஞ்சம் முன்னாடியே வந்து நிறைய வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மன்கா ரீடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து நம்ம மைக்கி நம்ம இசனான்னு சொல்லி இந்த ஒரு மிகப்பெரிய கொஷின் வந்து நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸில் ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம கோகு வர்சஸ் நம்ம நருட்டோ, இல்லை நம்ம ஒன் பீஸ் வர்சஸ் நம்ம நருட்டோ, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அனிமேக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளே வந்து ஒரு ஃபைட் வரும்போது நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து ஒன்று நம்ம இசனாவாக ஜெயிப்பார், இல்லை நம்ம மைக்கி ஜெயிப்பாருன்ட்டு. அனிமே வாட்சர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதில் யார் ஜெயிச்சான்னு சொல்லி வந்து நீங்கள் எபிசோட் 12 பார்த்துருப்பீங்க. இட்ஸ் மைக்கி, பிகாஸ் மைக்கி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன். அவர் டார்க் இம்பல்ஸ் போனார்னா அவர் தான் த மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ வேறு யாருமே நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், நம்ம இசனா வந்து நம்ம கன் எடுத்து நம்ம மைக்கி கிட்ட பாயிண்ட் பண்ணுவார். இந்த கன் வந்து என்ன கன்னுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிசாக்கியோட கன் தான். நம்ம கிசாக்கி வந்து சேம் கன்னை யூஸ் பண்ணி நம்ம டக்கிமிச்சி வந்து மிரட்டுவார்ல, அதே கன் தான். அந்த டக்கிமிச்சியை கொண்டு வருவார்ல, ஸோ அதே கன் தான். இதோட வந்து நம்ம எபிசோடு வந்து நமக்கு வந்து முடிச்சுருவாங்க. ஸோ இந்த எபிசோடுக்கு அடுத்து நம்ம ஸ்பாய்லர்ஸ் நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. பட் நான் ஸ்பாய்லர்ஸ் சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் லைவ் ஆக்ஷனில் பார்த்தா வெறித்தனமாக இருந்திருக்கும். ஐ மீன் நம்ம அனிமேல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ நான் எதுக்காக ஸ்பாய்லர்ஸ் சொல்ல மாட்டேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே நம்ம ஸ்பாய்லர்ஸ் வேணாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு மிஸ்டீரியஸான விஷயம்னா, நம்ம இசானா நம்ம மைக்கியை ஷூட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பிகாஸ் நம்ம மைக்கி நம்ம இசானா அந்த ரெண்டு பேருமே வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கேரக்டர்ஸ் நான் சொல்லுவேன். நம்ம டக்கிமிச்சி என்ன தான் பாஸ்ட்டுக்கு போய் பார்த்தாலும், என்ன தான் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே நம்ம மைக்கியோட ஒரு டார்க் இம்பல்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மன்கால நம்ம போன்டன் ஆர்க் அதிகமாக இருக்கும். நிறைய நம்ம 3 டைட்டிஸ் ஆர்க் இருக்குது. ஸோ இந்த ஆர்க்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஆர்க்காக இருக்கும். ஐ மீன் நம்ம இந்த சீசன் 3 முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து நம்ம மங்கா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம மங்கா சீரிஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஐ மீன் நம்மளே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட ஃபுல் மங்காவே வந்து நம்ம திருப்பி நம்ம ரீடெலிகாஸ்ட் பண்ணி போகிறோம். ஐ மீன் நம்ம சீசன் 3வோட மங்கா சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம இசானா கேரக்டர் காம்ப்ளிகேட்டட் கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ரெண்டு பேரோட ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கலாம். சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தாங்க, கடைசியில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் எண்டிங் தான் இருக்கும். ஸோ ஸ்பாயில் கிடையாது, பட் ஒரு மிகப்பெரிய எமோஷனல் எண்டிங் இருக்கும். ஸோ மன்கா படித்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம். பட் அனிமே வாட்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஷாக்கிங்கான எண்டிங்காக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இதை வந்து நம்ம இந்த எபிசோட் 12 வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் இதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கே வந்து ஃபஸ்ட்டு மன்கா படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு கூட பார்க்கலையா, அதுக்குள்ளே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு ரிலேட்டிவ் எண்டிங்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நம்ம இசனா மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் கடைசியில் வந்து அந்த கேரக்டர் அப்படியே மாறுற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட்டு திங்ஸ் அண்ட் ஆல்சோ பிக்கஸ்ட்டு ஒரு டேர்ன் ஓவர் கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் நம்ம என்டையர் அனிமே இண்டஸ்ட்ரியிலே.
அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 13 நடக்க போகுது. எஸ், எபிசோட் 13 இஸ் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் சீசன் 3 இன்னுமே பார்க்காம இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ் வந்து முடிஞ்ச போகுது. பட் நீங்கள் சீசன் 3 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரே நாள் உட்காந்து கூட முடிக்கலாம். பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ஹாலிடேஸில் தான் இருப்போம். அண்ட் நம்ம சீசன் 3யோட இந்த எபிசோட் 13 ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எபிசோட்ஸ். பிகாஸ் அடுத்த எல்லா ஒரு சீரீஸாக இருக்கட்டும், எல்லா ஒரு ஆர்க்கு இருக்கட்டும், அந்த எல்லா ஆர்க்குமே வந்து இந்த ஒரு எபிசோட் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நம்ம மைக்கியோட டார்க் இம்பல்ஸ் பற்றி இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்ப்போம் அடுத்தடுத்த ஆர்க்கில். பட் நம்ம இந்த ஒரு ஆர்க்கில் நம்ம சின்னதாக ஒரு ரீசன் காமிச்சிருப்பாங்க அண்ட் அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஸோ இதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டான ஒரு எபிசோட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எபிசோட். அதனால நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அதுக்கப்புறம் நம்ம எபிசோட் 13ஓட ஒரு ஃபுல் ரிவ்யூ வரும் அண்ட் ஃபுல் வீடியோ வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இயர்லி எண்டாக நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த இயரில் நம்ம என்னென்ன பார்த்தோம் நம்ம வெப்பூட்லன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம 16K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு கைஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதையுமே நம்ம என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்த கீழே சப்போர்ட் மார்க் கம்ப்ரெஸ் பண்ணி அதை ஆன் போட்டுங்க. அண்ட் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.